ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, ஒத்தப்பனை சுவாமி கோயிலுக்கு போனப்போ அங்கே எடுத்த வீடியோ. இப்போ அங்கே பொங்கல் வச்சது, அப்புறம் அங்கே சாமி பார்த்தது, அது எல்லாம் தான் நான் உங்களுக்கு இதில் வீடியோவை கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அங்கேருந்து போனதுக்கு பிறகு முதல் வேலை பொங்கல் தான் வைக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே கூட போகலை. முதல்ல பொங்கல் தான் வைக்கணும்னு சொல்லி பானைக்கு பொட்டெல்லாம் வச்சு அண்டை கூட்டி எல்லாமே பொங்கல் வைக்கலாம் ரெடி ஆகிட்டாங்க. அங்கே வைக்கிறச்சுல நாங்கள் ஒரு பக்கத்தில் சரி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போனோம். நிறைய ராட்டு, ஏகப்பட்ட ராட்டு கடைங்க எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போனதால் எல்லாமே எடுத்து வைக்க தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பொங்கல் வச்சதுக்கப்புறம் ஆளாம் கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா நைட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நைட்டு போகல, நாங்கள் காலையில் தான் போனோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ராட்டு, ஆனால் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதனால் சரி நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கோயிலுக்கு நாங்கள் பார்க்க போய்ட்டு சாமி கொண்டு போயிட்டோம். நாங்கள் பொங்கல் வச்சோன்னா அங்கே தேங்காய் பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூஜை போட்டு தான் அங்கே ஆடு உணவு கொடுக்குறதுக்காக உணவு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நிறைவேறிடும் அவங்களோட வேண்டுதல். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு அங்கே போனாங்க. நாங்கள் முதல்லே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி முதல்லே ஒரு சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு அப்புறமாட்டி திரும்ப சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன கடைகள் இருக்குது, ராட்டு எல்லாமே இப்போ இருந்துச்சு. பார்த்தோம், நிறைய இருந்துச்சு. என்ன எதுவுமே ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சதால் எல்லாருமே கிளம்புறதுக்கு எடுத்து தான் பேக் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே பார்த்துட்டு நாங்கள் அப்புறமேட்டு ரிட்டன் வந்தோம். அதுக்குள்ளே எங்கள் கிடாவை என்னது பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க. நாங்கள் சாமி கும்பிட போனப்போ எடுத்த வீடியோ கிளிப்பு. மாட்டி போனேன். பார்க்கும்போது எனக்கு நிறைய ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்துச்சு. சரி பார்க்குறது சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்களுமே இதை பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்தேன். தெரிய மாட்டேன்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் கிடந்ததால் தூக்கி எடுக்க முடியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள் மனசார. நான் இப்போ தான் முதல் வாட்டி அந்த கோயிலுக்கு போனேன். அங்கே உள்ள சைடு ஒரு ஓட்டை ஹோல் இருக்குது. இந்த வழியாக பார்த்தா அந்த ஒத்த பனைமரம் தெரியும்னு சொன்னாங்க. நானுமே அதை பார்த்தேன். உண்மையாகவுமே அந்த பனைமரம் தெரிஞ்சிச்சு. திரும்ப நாங்கள் ரிட்டன் வந்துட்டு எல்லாமே கடைகள் பார்க்க போனோம். என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தப்ப சர்க்கஸ் இருந்துச்சு. அப்போ தான் அங்கே ஒட்டகம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு. சரி இதையே நம்ம வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லி இதை வீடியோ எடுத்தோம். பாருங்கள், குதிரை தெரிஞ்சிச்சு, ஆனால் ஒட்டகம் தெளிவாக தெரியலன்னு சொல்லி இந்த பக்கம் நவுண்டு எடுக்கலான்னு சொல்லி நவுண்டு எடுத்தோம். உங்களுக்கு தெரியுதா ஒட்டகம்? நான் இப்போ தான் முதல் முறை நான் ஒட்டகம் பார்த்ததில் நானும் அதை வீடியோ எடுத்து சரி நம்ம சேனலில் போடுவோம். பார்க்காதவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்பவும் எனக்கு க்யூட். முதல் ஒட்டகத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லி அதையும் வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கிளம்பிட்டோம். நாங்கள் பொங்கல் வச்சுட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபுல்லாக எம்டி காடுனோன்னா சரசரசன்னு புயல் மாதிரி ஒரு காற்று அப்படி சுற்றிக்கிட்டே போச்சு. அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தது எதுக்காக அப்படி அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து பர்டிகுலர் ரவுண்ட் சேஃப்க்கு அந்த நேருக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே போச்சு. அது எங்கே போகுது எதுக்கு போகுதுன்னு ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக அந்த இடத்துல காற்றை சுற்றி அந்த குப்பைங்கள்லாம் சுற்றி 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 புயல் மாதிரி அந்த இடத்துல மட்டும் போச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் குப்பை குப்பையாக போகும். அதை யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஏன் அப்படி போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனலி அப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு சாமி இருந்துச்சு. அந்த சாமியையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு சாமி அலங்காரம் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.